எங்க இருக்கின்றாள்? ஆமாங்க. தெரியவில்லை. ஆமா, இது என்ன நாடு இது? தெரியலடா. இதாங்க அமராபுரி நாடு நினைக்கிறேங்க ஐயா. ஏண்டா நீ ஏற்கனவே வந்திருக்கா, உனக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா இப்ப சின்ன வயசுல வந்தேன் நானு. அப்படியா? தண்ணீர் கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்க யாருமே காணவில்லையே. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கங்க. ஆமாங்க, இதாங்க அமராபுரி நாடு. அமரபுரி நாடுங்க. ஆமாங்க, என் பேரு அமரன். அமரன் நாடுங்க. ஆமாங்க, நாங்க விஜயபுரி நாடுங்க ஐயா. விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடா? விஜயபுரி விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடு. ஆமா, விஜயனா மச்சான் இல்லங்க, இளவரசர் வந்திருக்காரு. அப்படியா? அவன் எங்க இருக்கான்? தெரியல, உங்களோட போனது உங்களுக்கு வந்த மாதிரி உங்க மைக்கமே வந்துட்டாரு. ஏன் மச்சானா? ஆமாங்க. அமரனா? ஆமாங்க. எங்கடா? எங்க? எங்க? ஐயா. ஏய் ஏய் விஜயா, அமரா, என் மச்சான் எப்படிடா இருக்க? சாப்பிடுதே இல்லையா? ஏன்னா திரும்ப டேஸ்ட் போயிருக்க. அப்படியா? உங்களோட ஏக்கம் தான். என்னுடைய ஏக்கமா? ஆமா, இருக்கத்தானே செய்யும். இருக்கீங்க. இல்ல, உங்களுக்கு தங்க ஏக்கமே அதிகமா இருக்கு அவருக்கு. தங்க ஏக்கம். அதான் போடா. சாந்தி எப்படி இருக்கா? சாந்தி இங்க இருக்கா? சாந்தி நான் பாத்துறேன். சாந்திங்க. ஆடி மாசம் நாயாயிரமா அப்படியா? ஆமா. எங்க சாந்தி? சாந்தி சாந்தி, இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன செய்தி? என்ன தெரியுமா? நீண்ட நாளாக இதை காட்டி இது என்னென்ன கேட்டிருந்தல்ல, இதுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கோம். சொந்தக்காரனா? ஆமா அண்ணா, முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. இதுவா? இதுதான் தாலி. ஆமா ஆமாமா. அண்ணா, இது தாலி என்றால் எப்போ எனக்கு திருமணம் நடந்தது? சின்னம் சிறு வயதிலே உனக்கு திருமணம் முடிந்து விட்டது. சின்ன சிறு வயதில்? ஆமா, கூறுகிறேன் செவி கூர்ந்துக்கு. சின்னம் சிறு வயதிலேயே நம்முடைய தாய்ந்தார்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று நம்முடைய தாய்மாமன் விஜயபுரி நாட்டாளர் கூடிய விஜயவர்மன் அவனுடைய மகன் விஜயனுக்கு உனக்கும் இளம் வயதிலே திருமணத்தை முடித்து விட்டார். அப்படி என்றால் இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? யாரு? ஏடே, கணவர் என் சுத்தம் வந்திருக்காரா? வந்திருக்காரு. நான் பார்க்கணும்னா? பார்க்கணுமா? ரசிக்கணும். அத மாதிரி சொல்லுங்க. அண்ணா, இங்க இருக்காரா? ஆமா. இது இல்ல. ஆமா. இந்த இடத்துல அவர் கண்டிப்பா வந்திருக்காரா? வந்திருக்காரு. யாருமே கிடையாது, அவர் மட்டும் தான் இருக்காரு. ஆமா, அவர் மட்டும் தான் இருக்காரா? அவர் மட்டும் தான் இருக்காரு பாரு. இந்தியா. ஆமா, இந்தியா. யார் தெரியுமா? அந்நாட்டு காவல்காரன். யாரு? விஜயபுரி நாட்டு காவல்காரன். காவல்காரனா? ஆமா. நீடா தோண்ட விட்டு நாய் வந்து வந்துட்ட. அப்படி எங்க கணவரா? அது இருக்க பாருமா. சிவரா? ஆமா, என்னுடைய கணவரா? அவர்தான். எனக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு கை உடனே கால உடனே என்ன செய்யணும் இருக்கு நீங்களா? சாந்தி, உன் நிலைமை எனக்கு புரிகிறது. ஏனென்றால் ஒரு கணவனை நீண்ட காலமாக காணாமல் திடீரென்று கண்டால் எப்படி இருக்கும் எனக்கு புரிகிறதுமா? புரிகிறது. சபாஷ். ஏய் விஜயா, வாடா இங்க. என்னுடைய தங்கை உடைய ஒப்படைக்க வேண்டும் என்று தான் ஓடோடு வந்து கொண்டிருந்தேன். ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் எனக்கு எந்த காலம் கிடையாது. ஆனால் நீங்கள் இருவரும் நலமாடு வாழ்க வாழ்க வாழ்க. ஏய், நான் வரேன்டா. எங்க போற? எங்கேயோ போறேன்டா. எங்க போற? இனிமேல் இனிமே போக கூடாது. ஏன்? எங்களுடனே இருக்க வேண்டும்.
எதற்காக? என் நாட்டிலே எதற்காக? எதற்காகவா? எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார், நீலாம்பரி. என் தங்கையை நீ திருமணம் செய்து கொண்டு எங்கள் நாட்டிலே நீ வாழ வேண்டும். உன்னுடைய தங்கை நீலாம்பரியை நான் திருமணம் செய்ய போகிறேன். ஆமா. ஏய், வாடா இங்க. டேய், நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? இவ்வளவு அருமை என்ன? இவ்வளவு பெருமை என்ன? என்னுடைய திறமைதான் என்ன? அப்படி இருக்க கேவலம் இவன் தங்கச்சி நீலாம்பரிய நான் திருமணம் செய்துக்கணும். போல பாத்தாடா? இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்னன்னு. அம்மா அம்மா, தாயே, தாயே. அப்பா, நீ பிச்சை எடுத்து நான் பார்க்கறேன். ஏங்க போத நிறுத்துங்க. ஏதோ என்னோட அண்ணன் என்னை காப்பாத்தி எதை தெரியாம கவலை செய்தாரு. பிச்சை எடுக்கணும் பாருங்க. என் கை கால் நல்லா தானே இருக்கு, எங்க போய் வேலை செஞ்சு அவருக்கு அவ்வளவுதான் புத்தி. பிச்சை தான் எடுக்கணும். உடம்பு நவாதான் வேலை செய்வாரு எங்க அண்ணன். அது இப்ப பாத்துக்கிறேன். உடம்பு வலிக்க கூடாது. 25 வருஷமா மச்சான், அப்படிதான் என் தங்கச்சி அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது போடா. என் தங்கையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்றால் உன் தங்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாடா இங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. எனக்கு வந்து ஆசை இல்லையாத. இப்போ செல்ல வேண்டும். உன் தங்கையை பார்க்க வேண்டும். நான் திரும்ப செய்ய வேண்டும். சென்ற மகன் இன்னமும் காணவில்லை. வெற்றி, வெற்றி. அப்பா, எனக்கு வெற்றி. ஆமா. அப்பா, மனைவியை பார்த்தேன். கையோட அடுத்தவனை விட்டுட்டு பார்க்க வேண்டும். ஆமா, யாருப்பா இவரு? நமது நாட்டுக்கு ஒரு முதுகு எலும்பு அமைச்சர். அவர்தான்பா அம்மா சோறு. அம்மா சோறா, பாப்பா? நமது நாட்டு அமைச்சர் இவர் தானப்பா. அமைச்சரா? நீங்கள் இந்நாட்டு இளவரசன். இளவரசரா? ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. மனைவி சீக்கிரம் அழைத்து வா. இதோ இப்பொழுது அவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டப்பா நானு. வீதி வீதியா போனோம். வீதி வீதியா நான் தேடி நாடு நாடா போகணும், வீதி வீதியா போகணும். அப்புறம் பார்த்தாதான் எப்படியோ என் மருமகளை கொண்டு வந்து விட்டான். வாழ்க வாழ்க என்று வாழ்த்து. சின்ன சிறு வயதில் இவ்வளவு பெரிய தங்கச்சி இருக்கு சொன்னீங்களே. உன்னுடைய அண்ணி. அண்ணியா? ஆமா. அண்ணா, எல்லாம் ஏங்க? குலக்கட்டிய மாதிரி இருக்குது ஆளு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஒண்ணு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி பேசுங்க. ஏன்டா? என் தங்கச்சி உடன் ஒரே கலரு ஒரே உடம்பு ஒண்ணா மாதிரி முகத்தை இருக்கீங்களே. பாரு, என் முகம் கூட ஒண்ணா இருக்கு. நான் ரெட்டை போரு. வாழ்த்துங்க மாமா, வாழ்த்துங்க. வாழ்க வாழ்க. என் தந்தையின் மகனு இவனையும் அழைத்து வந்தாச்சு. நலமோடு இருக்கிறேன். நீங்க குழந்தை எப்படி இருக்கீங்க? தாத்தா நன்றாக என்னுடைய பிள்ளைக்கு அன்று ஒரு நாள் நடந்தது பால்ய திருமணம். இன்று ஒரு நாள் நடப்பது எல்லோருடைய கண்மணியும் நடக்க வேண்டிய திருமணம். அது மட்டுமல்ல, மாதிரி அப்பா உனக்கும் திருமணம். திருமணம் எனக்கு திருமணம் எனக்கு திருமணம் எனக்கு கல்யாணமா? 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 அப்பா, மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளையா? ஆமா. இது உனக்கு தெரியவில்லையா? உனக்கு முறை மாப்பிள்ளை மாப்பிள்ளை அத்தையின் மகம்மா. அத்தை மகன் அமர இதோ பார். என்ன அழகாக இருக்கின்றான் பாரு. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ப்பா. ஏய், வேண்டாம். என்னடா கல்யாணம்? என்ன காரணம்? ஏனடா? என்ன வயசாயிடுச்சு என்ன? சின்ன பெண்ணு தானே. சொன்னா கேளுங்கப்பா. 80 வயசானவங்க கல்யாணம் பண்ணிக்க நிப்பாமா? ஏய், வாடா இங்க. ஏய், இதுக்கு இதெல்லாம் திரும்ப வேணாம்னு சொன்னேன். ஆமாண்டா. உன் தங்கச்சி இருக்கிற வார்த்தையா? அமரா, கோபப்பட. ஒரே தங்கை காஞ்சனை இருக்குது பாரு. அதிகமா கூப்பிடும். அதனாலதான் இப்படி. நீலாம்பரி, அப்பா இது கட்டாய திருமணம். ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அகத்தை, தந்தை வார்த்தை எப்பொழுதும் நாம் மீறக்கூடாது. தந்தை
என்ன சொல்கின்றாரோ அதன்படிதான் நடக்கணும். உறவு முறைகள் போதுமே. இப்பொழுதுதான் ஒன்று சேர்ந்திருக்கோம். சீக்கிரமாக கூடாது. திரும்ப நீ கேட்பது அமைச்சரவர்களே, மலைநாட்டு மன்னர் நம் நாட்டை கைப்பற்ற படைகளை திரட்டி வந்திருக்கின்ற நம் நாட்டின் முகப்பில் சபாஸ் நமது நாட்டை விதிபடி நாட்டை பிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆண்டு காலம் திட்டம் போட்டிருக்கிறார். அவருடைய கொட்டத்தை அடக்க வேண்டும். இப்பொழுதே நான் படையை திரட்டுகிறேன், பாருக்கு புறப்படுகிறேன். சென்று இந்த தாமரை இருக்க நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? நான் செல்கின்றேன், வென்று வருகின்றேன். நிறுத்துங்கள். நீங்களும் செல்லக்கூடாது, தன்மையும் செல்லக்கூடாது. நான் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லலாமா? அதனால் நம்முடைய நாட்டிற்கு பகைவன் அவன். அப்படி இருக்க நான் செல்கின்றேன் போருக்கு. சென்று அந்த கொடியவனை கொன்று வென்று வெற்றியோடு திரும்பி வருகின்றன. ஆமா, நீங்க யாரும் சொல்ல தேவையில்லை. இப்பொழுது ஆணையிடுங்கள். அந்த மலைநாட்டுக்கு சென்று அந்த மன்னனை கொன்று வெற்றியோடு நாடு திரும்புகிறேன். ஏண்டா யாரும் போக கூடாது. மகனே, அப்பா அமரா, பார்த்தாயா, இது எப்போது ஒரு சமயம் வரும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இருவரும் ஒன்று கூறிவிட்டீர்கள். ஆகவே இப்பொழுதே சென்று அந்த மலைநாட்டு மன்னனை வென்று வெற்றியோடு திரும்பும். அப்படியே ஆகட்டும். கவலைப்படாது சாமி. நமக்கு 2 நாளுக்கு பிறகு இப்படிதான் திருமணம் நடந்தது. ஏன்னா இது திருமணம் நடந்த உடனே கணவனானவன் போருக்கு செல்கின்றானே என்று கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் முதலில் கடமைதான் முக்கியம், பிறகுதான் இல்லற வாழ்க்கை. அதனால் என் கடமையை நான் முடித்து வருகின்றேன். அதுவரை எனக்காக நீ காத்திருக்க வேண்டும். கண்ணி, நீ எதற்காக செல்கிறீங்க? நம்முடைய நாட்டுடைய மானத்தை காப்பாற்ற போருக்கு செல்கிறீங்க. சென்று வெற்றியோடு திரும்பி வருங்க. அப்படியே வருகின்றேன். சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த உடனே ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பேசுறதுக்கு வெக்கமா இருக்குங்க. நான் போருக்கு போறேன். போருக்கா? நான் போருக்கு சென்று வெற்றியோடு திரும்ப வரும் வரை சர்வ ஜாக்கிரதையோடு காத்திருக்க வேண்டும். சென்று வரட்டுமா? போயிட்டு வாங்க. சென்று போயிட்டு வாங்க.